ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு 2வும் ரவுண்டு 3, அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த நம்பர் வரலாறு காணாத ஒரு நம்பர். கடந்த 5 வருஷத்தோட டேட்டா எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுதான் பெரிய நம்பர். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டுக்காரன் ரவுண்டு 1 179லேருந்து 143 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சாரி, 170லேருந்து 200 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் தப்பிச்சிருவான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லா காலேஜுமே காட்டும். அவன் சாய்ஸஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும். முக்கியமாக இந்த 185 கீழே வரவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும். அதாவது பெரிய பெரிய காலேஜ் மட்டும் ஒரு 10 காலேஜ் மட்டும் நம்பாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டான்னா தப்பிச்சிருவான். ஆனால் அந்த ரவுண்டு 2 ரவுண்டு 3 மாணவர்களுக்கு போட்டி அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க சீட்ஸும் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த சீட்டை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது அந்த சீட்டை எப்படி நம்ம நல்ல காலேஜ்லேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரவுண்டு 2 மாணவர்கள் ரவுண்டு 3 மாணவர்கள் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, கூட்டமாக காலேஜுக்கு போய் ஹரிபரியாக மெயினாக 150 கீழே இருக்க மாணவர்கள் முன்கூட்டியே சேர்றாங்க காலேஜுக்கு. இது ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் தான். இது என்ன நடக்குது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகாமல் டேரெக்டாக இப்போ அந்த காலேஜில் டேரெக்டாக நான் போகிறேன், ஒரு அட்வான்ஸ் முறையில் நான் உங்களை புக் பண்ணிக்கிறேன், புக் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் மூலிமா உங்கள் காலேஜில் எடுத்துக்கிறேன், உங்கள் கவுன்சிலிங் மூலிமா சிஎஸ்சி ஏடிஎஸ் கிடைக்கலனாலும் நான் மெக்கானிக்கலாவது உங்கள் காலேஜில் எடுத்துக்கிறேன். அவங்க ஒத்துக்க வைக்கிறாங்க காலேஜுக்காரங்களும். ஓகேப்பா, சிஎஸ்சி கிடச்சா தான் கிடைக்கும் இந்த வருஷம், அது உண்மை தான். ஏன்னா இந்த 3rd tier 4th tier காலேஜில் இந்த வருஷம் சிஎஸ்சி கிடைக்காது 150 கீழே, உண்மையான ஒரு விஷயங்க. ஆனால் நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சில கல்லூரிகள் கிடைக்காமல் போச்சுனாலும் நம்ம மெக்கானிக்கல் ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் பணத்தை கட்டி வைக்கிறாங்க. இது 1-2 பேர் இல்லைங்க, மெயினாக இந்த 150 கீழே இருக்கிறவங்களும் இந்த ரவுண்டு 2ல் நடுங்கட்டால் அந்த 165லேருந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் கும்பலாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒரு வார்த்தை, அந்த ரேங்க்கு பார்க்கும்போது பயந்துட்டாங்க. 150 கீழேயே வந்தாலே 1 லட்சம் தாண்டுது ரேங்க்கு, எங்கே போய் நமக்கு சீட்டு கிடைக்குன்னு சொல்லி ஓடுறாங்க. என்னதான் நம்ம சமாதானம் பண்ணி ரவுண்டு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3ல் ஆப்சன்டீஸ் எல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சாலும், இவ்வளோ ஆப்சன்டீஸ் வரும், இவ்வளோ பேர் சாய்ஸ் பிளானிங் பண்ணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சாலும் மக்கள் பயத்தில் தான் இருக்காங்க. இப்போது விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 160 கீழே இருக்கிறவங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. 160 கூட ஏதாவது தப்பிச்சிடலாம். ஏதாவது நான் ரவுண்டு 2க்கு ரவுண்டு 3க்கு மொத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சிஎஸ்சி மட்டும் நம்பி ஒரு சாய்ஸ் பில்லிங் பண்ணுறேன்னா ஒரு கல்லூரியில் சிஎஸ்சி மட்டும் வைக்காமல் சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் எல்லா கோர்ஸையும் வச்சுட்டு உடனே சொல்லிடாதீங்க அரைச்சமாகவே இவர் அரைச்சிட்ருக்காரு போடுவான் 10 பேர் மெசேஜ். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா இன்னுமே சில பேருக்கு புரிதல் இல்லாமல் பாவம் குழப்பத்தில் இருக்கான், அவனுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ சிஎஸ்சியிலே அந்த கோர்ஸ் எல்லா கோர்ஸுமே பாரு, அப்புறம் இசி பாரு. ஈஸி பார்க்குறோம், ட்ரிபிள் பாரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ட்ரிபிள் வேண்டாங்கிறீங்க. ட்ரிபிள் வேண்டானாலும் இங்கே கிடைக்காது. ஏன்னா இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னா, முதல் ரவுண்டிலே டயர் 1 கல்லூரிகளை முக்கால்வாசி 95% 90% சீட்டு முடிஞ்சிடும். மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் போன்ற சீட்டுகள் மேபி இருக்கலாம், எஸ்சிஎஸ்சிக்கு இருக்கலாம். ரவுண்டு 2ல் பார்த்திங்கன்னா டயர் 2 கல்லூரி முடிஞ்சிடும், டயர் 3 கல்லூரி முடிஞ்சிடும். சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸ், சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல், இசிஇ கூட முடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ சுமாரான ஒரு கல்லூரி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, சென்னையில் ஒரு கல்லூரி எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு டயர் 4 கல்லூரி எடுத்துக்கலாம். அதுலேயே சிஎஸ்சி 150க்கு மேலே முடிஞ்சிருங்கிறேன். ஏன்னா கிடைக்காதவன் அதில் தான் போய் எடுப்பான். காலேஜ் நல்ல காலேஜெல்லாம் பார்க்க மாட்டான், சிஎஸ்சி கிடச்சா போதும். இப்போ என்ன மேட்டர்னா, நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ரவுண்டு 3 ரவுண்டு 2 யோசிச்சு ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணுறீங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் ரெடி பண்ணுறீங்க. கீழே ரெடி பண்ணும்போது ஒரு கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு, இஎன்ஐஏ, ட்ரிபிள்இ நிறைய இருக்குது. பெட்ரோலியம் இருக்குது, பெட்ரோகெமிக்கல் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. பயோடெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம், பெட்ரோலியம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கோர் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் தாராளமாக எடுத்து படிக்கலாம். நீங்கள் அது மூலியமாக ஒரு நல்ல காலேஜுக்கு போய் அங்கே ஒரு பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு கிடச்சா நல்லது தானே. அதான் நான் எல்லா வீடியோலையும் இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு கல்லூரியில் சிஎஸ்சி மட்டும்தான் நம்பி நீங்கள் ரவுண்டு 3 காரங்க வச்சிங்கன்னா மாட்டுவீங்க. அதே சமயம் சாய்ஸ் லிஸ்ட்டை நிறையா வைக்கணும் இந்த வருஷம். நீ என்ன கேட்டகரி வேணாலும் இருந்துக்கோ, என்ன கம்யூனிட்டி வேணாலும் இருந்துக்கோ, சாய்ஸ் லிஸ்ட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமாக இருக்கணும். ரவுண்ட் 2க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ 200க்கு மேலே சாய்ஸ் வச்சா நான் ஹாப்பி. நான் ஃபஸ்ட்டு 100 120 சொல்லிட்டு இருந்தேன். அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுலாம் அவ்வளோ பேர் இருக்காங்க உள்ளார, இவ்வளோ காலேஜ் முடிய போகுது. அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாகுது எனக்கு.
பட் நீங்கள் பதட்டமாகாமல் இருக்கணும், நீங்கள் வந்து நல்ல கல்லூரி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் சாய்ஸஸை தரமாக ரெடி பண்ணி உங்கள் சாய்ஸஸை அதிகப்படுத்துங்க. நீங்கள் கம்மியான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நாட்டாட்டம் வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரவுண்ட் 2க்கு ரவுண்டு 3 மாணவர்கள் சீட்டு முடிஞ்சது போக வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்து நம்ம பண்ணுவோம். ரவுண்ட் 2வும் அப்படி தான் பண்ணுவீங்க, ரவுண்ட் 3க்கு பண்ணுவோம். ஆனால் ரவுண்ட் 3க்கு ஃபஸ்ட்டு வராம்பார் அந்த 142.9லேருந்து 142.9லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 138 முடி ஓகே. இருக்கிற சீட்டு ஏதாவது நல்ல காலேஜாக சிஎஸ்சியோ இல்லை இசியோ இருந்தால் கிடச்சிரும். 138 கீழே வராமல் பாருங்க 77.5லேருந்து. சத்தியமாக சொல்கிறேன், 1 லட்சம் பேர் இருக்கீங்க மொத்தமாக. நான் அடித்து சொல்கிறேன், நீ வந்து அடுத்தடுத்த டயர் காலேஜஸ் பாரு, நல்ல காலேஜ் பாரு, கொஞ்சம் முன்னாடி பாரு. நான் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னென்னா நான் வந்து போய் சேர்ந்துட்டேன், வேறு வழி இல்லை. முக்கால்வாசி எல்லா காலேஜிலுமே மேனேஜ்மெண்ட் போட்டால் ஃபில்லு. நான் சொல்கிறது டயர் 1 இல்லை, டயர் 2, டயர் 3, டயர் 4 எல்லா காலேஜுமே ஃபில் ஆயிடுச்சுங்க. முக்கியமாக சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸ் எல்லாம் எந்த காலேஜிலுமே இல்லை, இசியும் இல்லை, ட்ரிபிள் தராங்க, மெக்கானிக்கல் தராங்க, இருக்குது. அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் பயத்தில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் எடுங்க, பட் நீங்கள் சாய்ஸஸை நிறைய வச்சா தான் இந்த தடவை தப்பிக்க முடியும். இப்போ பாருங்கள், தோராயமாக 3rd ரவுண்டில் எவ்வளோ பேர்னா 1,01,1559 பேர். அதே 2024 பார்த்தீங்கன்னா 92,000 பேர். இதில் 70,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால், காலேஜ் 50,000 பேர் தான் 55,000 பேர் தான் எடுத்தாங்க. இதில் எப்படி 70,000 பேராவது காலேஜ் ஜாயின் பண்ணிடுவாங்க வேணா பாருங்கள். அப்போ இதில் போட்டி அதிகமாக இருக்குது. நீ சாய்ஸஸ் எப்படி கொடுக்கணும்னா, நீ சத்தியமாக சொல்கிறேன், இருக்கிற எல்லா சாய்ஸுமே கொடுக்க ட்ரை பண்ணணும். ஒரு கல்லூரியில் முக்கால்வாசி ஒரு 6 பிரான்ச் கொடு, இன்னொரு கல்லூரியில் 6 பிரான்ச் கொடு, கம்ப்யூட்டர்லேருந்து ட்ரிபிள் வரைக்கும் கொடு, தப்புன்னு கிடையாது. மெக்கானிக்கல் வந்து நல்ல காலேஜில் வை, மேலே இருக்க காலேஜில் வை, அப்படியே கொடுத்துட்டே வா. உனக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 300 சாய்ஸ் சாலிடாக வந்து 200 300 சாய்ஸ் வந்து சாலிடாக உங்களுக்கு வந்துடும். அதாவது நல்ல கல்லூரிலே வந்துடும். நீங்கள் வச்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். போட்டி இருக்குங்க. அப்போது 142லேருந்து 77.5 வரைக்கும் இந்த வருஷம் கூப்பிட்ருக்காங்க இந்த ரவுண்டில். இந்த ரவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 178.5லேருந்து 143 கூப்பிட்ருக்காங்க. 98,565 பேர் இருக்காங்க. 70,000 பேர் தான் போன வருஷம் இருந்தான். அதில் 50,000 பேர் தான் சீட் எடுத்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்லேயும் 70,000 68,000 பேர் எனக்கு எடுத்துருவாங்க தோணுது. அப்படி பார்க்கையில் இங்கேயும் போட்டி இருக்குது. நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக ரெடி பண்ணணும். ரவுண்டு 1க்கு ஒரே ஒரு எச்சரிக்கை தான். நீ வந்து இப்போது 155 வச்சுருக்க, சிஎஸ்சி கிருஷ்ணா, சிஎஸ்சி குமரகுரு, சிஎஸ்சி இது ராஜலக்ஷ்மி, சிஎஸ்சி சென்னை இன்ஸ்டியூட்டு, சிஎஸ்சி சிஇஜி எம்ஐடி, சிஎஸ்சி தியாகராஜா, இது எதுவுமே கிடைக்காது. சத்தியமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 39,000 பேர் இருக்கான். நீ 155க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கான்னு நான் டேட்டாவே போட்டேன், ரவுண்ட் 1 போட்டி அப்படின்னு. ஸோ அதனால் நீ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு 185 கீழே இருக்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்துக்கோ. நீ கிருஷ்ணாவில் சிஎஸ்சி மட்டும் வச்சினா மாட்டுவேன், குமரகுருவில் சிஎஸ்சி மட்டும்தான் வச்சா மாட்டுவேன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்தது என்னன்னு பாரு. அதே காலேஜில் வேறு கோர்ஸ் இருக்கும் பாரு, சிஎஸ்சிலே வேறு கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது பாரு, இசி பாரு, இசிக்கு ட்ரிபிள் பாரு, தப்புன்னு கிடையாது. இந்த வருஷம் போட்டி அதிகமாக இருக்குது, தப்புன்னு கிடையாது. மெயினாக அந்த 179 155 சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிறவன் அவனும் மாட்டுவான். அவனுக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீயும் இப்படி சிஎஸ்சி மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மாட்டுவேன். ரவுண்டு 2க்கு சொல்லவே வேண்டாம். டயர் 1ல் முக்கால்வாசி 90% சீட் ஃபில் ஆகிடும். ஒரு 30 கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80%, 85% சீட் ஃபில் ஆகிடும். மெக்கானிக்கல் ட்ரிபிள் வேணால், சிவில் வேணால் எங்கேயாவது இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரவுண்டு 2ல் ஸ்மார்ட்டாக வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்து அடுத்த டயரில் என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் இந்த வருஷம் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம டிஎன்ஏ வெப்சைட்லேயும் நம்ம பார்க்கும்போது வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருக்காங்க. 2,39,291 பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 லட்சம் பேர் கவுன்சிலிங் பண்ணுவான். 2,10,000 பேர் கவுன்சிலிங் போடுவான், ஆப்சன்டீஸ் எல்லாம் போனாலும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் போட்டியில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ரேங்கை பார்த்து பயப்படாமல் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக ரெடி பண்ணுங்கள். தேவையில்லாமல் குழப்பம் அடைஞ்சு 130 140 கட் ஆஃப் எல்லாம் டயர் 1ல் இருக்க கல்லூரியில் நமக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். மைண்ட் செட் பண்ணுங்கள். அடுத்த டயர் 2ல் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, கிடைக்காது. உதாரணத்துக்கு விஎஸ்பி கரூர் எடுத்துக்கோங்க, குமாரசாமி எடுத்துக்கோங்க, சாரநாதன் எடுத்துக்கோங்க திருச்சி ஜோனில், இதே மதுரை ஜோனில் வேலம்மாள் எடுத்துக்கோங்க, சோனா எடுத்துக்கோங்க சேலம் ஜோனில், ஈரோடு ஜோனில் பன்னாரிமன் கொங்கு எடுத்துக்கோங்க. இது அனைத்தும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு டயர் 1 டயர் 2 எடுத்துக்கோங்க, இது கிடைக்காது. அடுத்த ஆப்ஷன் பாரு. இதில் எஸ்சி எஸ்டிக்கு மெக்கானிக்கல் ட்ரிபிள் போன்ற கோர்சஸ் தான் இந்த வருஷம் கிடைக்கும்.
ஒரு காலத்தில் 150க்கெல்லாம் ஈஸ்வர் கேபிஆர் காலேஜ் SC SC ST கிடச்சிட்டு இருந்தது. இப்போது ஒரு காலத்தில் 2023 இப்போது அதே கல்லூரியில் SC SC STக்கே 160க்கு தான் கிடைக்க போகுது. இந்த வருஷம் 165க்கு மேலே தான் கிடைக்க போகுது CSE மாதிரி கோர்சஸ். ஸோ அதுதான் வேரியேஷனுங்கிறேன். அந்த வேரியேஷன் டேட்டாலாம் எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஆபத்தில் நிற்கிறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இறங்கி நீங்கள் அடிங்க. கண்டிப்பாக சொல்கிற சாய்ஸ் சிஸ்டம் மட்டும் அதிகப்படுத்துங்க, எண்ணிக்கையில் அதிகப்படுத்துங்க. அடுத்தடுத்த காலேஜ் என்னென்னு பாருங்கள். சும்மா அப்படியே ஒரே பிளைண்டாக ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் அந்த காலேஜில் வைக்காதீங்க. என்ன ஆர்டரில் வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் ஒரு கல்லூரியில் அதிகபட்சம் ஒரு 5 கோர்ஸ் வைக்க ட்ரை பண்ணு, குறைஞ்சபட்சம் ஒரு 3 கோர்ஸாக ட்ரை பண்ணு, ஒரு அதிகபட்சம் 5 to 6 ட்ரை பண்ணு. நான் ஒன்று சொல்கிறேன், பிளைண்டாக ஒரே ஒரு கோர்ஸ் வைக்காத. நீ எந்த ஆர்டரில் வேணால் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டெல்லாம் CSE மட்டும் வச்சுட்டு அடுத்து IT விட்டு அடுத்தது EC மட்டும் வை அதே கல்லூரியில், அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை அதே கல்லூரியில் 5 பிரான்ச் வச்சுட்டு அடுத்த 2வது கல்லூரியில் திரும்பவும் அதே 5 பிரான்ச் அப்படி வைக்கலாம். பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா கொடு, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கொடு, ஆனால் சாய்ஸஸ் அதிகப்படுத்தணும். நீ என்ன வேணாலும் கேவலப்படுத்திக்கோ, நீ என்ன வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணு. மேட்ரு என்னென்னா இந்த வருஷம் போட்டி அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தயாராகும் தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு டேட்டா பார்க்கலாம். 199.5 அப்படின்னு இருந்தால் கூட இந்த வருஷம் 199 இருந்தால் கூட CEG கேம்பஸ்லேயும் MIT கேம்பஸ்லேயும் உங்களுக்கு CSE கிடைக்குங்கிறீங்க, வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் தயவு செய்து SC 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 கிடைக்கும், MBC BC BCM OC கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதான் டேட்டா சொல்லுது. 199.5 கிடைக்கும். அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்டு தான், அப்போ 199 கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்து 198 197 இவங்க எல்லாருமே வந்து சேஃப் கிடையாது. அடுத்தடுத்து என்ன காலேஜ் இருக்கா போடு, CEG மட்டும்தான் இருக்கா, MIT மட்டும்தான் இருக்கா, அடுத்து SSN போடு, PHG போடு, PHG ஹைடெக் போடு, தியாகராஜா போடு, CIT போடு, பாரு அடுத்தடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாரு. சும்மா ஒரே ஆப்ஷன் ஸ்டக் ஆகினீங்கன்னா ஆட்டர் வந்துடும். புரியுதா? இதுதான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போனால் போன வருடம் 150 கிடச்ச கல்லூரி இந்த வருஷம் 162 இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லுது. அதே மாதிரி போன வருடம் 180 கிடைத்த கல்லூரி இந்த வருஷம் 192க்கு தான் கிடைக்கும்னு சொல்லுது. 188க்கு தான் கிடைக்கும்னு சொல்லுது. அதே மாதிரி 140 கிடச்சிருந்தா இந்த வருடம் 155 154 இருந்தால் தான் கிடைக்குன்னு சொல்லுது. கட் ஆஃப் இன்க்ரீஸு. அப்போ நீ அடுத்தபடியே யோசிக்கணும், போன வருஷத்தோட அந்த ரேங்க்கை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், போன வருஷம் ரேங்க் நம்பலாம், வேரியேஷன்ஸ் இருக்கணுங்க. உங்கள் ரேங்க்கை தாண்டி ஒரு 2000 3000 ரேங்க், அட்லீஸ்ட் ஒரு 1000 ரேங்க் இருந்தால் நம்பலாம். 2000 ரேங்க் இருந்தால் ஓகே, 3000 ரேங்க் தள்ளி இருக்குன்னா ஓகே, 4000 ரேங்க் இருந்தால் அதான் ஒரு 2000 ரேங்க் தள்ளி போச்சுன்னா ஓகே. பட் நீங்கள் 1000 ரேங்க்குள்ளே இருந்தால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுது? அவங்க வேரியேஷன்ஸ் இருக்கணும். நான் எப்பவும் சொல்கிறேன், போன வருஷம் டேட்டாவில் ஆள் கம்மி, 1,97,601 பேர். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம கம்பீட் பண்ண முடியாது. அது வந்து அனலைசேஷனில் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மக்களை இதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து டேட்டா தரேன் உங்களுக்கு, எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. அதாவது ஒரு 100 கல்லூரி மட்டும் இல்லாமல் நான் 100 கல்லூரி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி உங்களுக்கு போட போகிறேன், நல்ல நல்ல கல்லூரி. இதில் எல்லாத்துலேயுமே எல்லா ரவுண்டுக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். லிஸ்ட்டு வருது. அப்புறம் ரவுண்டு 1க்கு தனியாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். அதை நான் கொடுக்குறேன் ரவுண்டு 1க்குன்னு. ஏன்னா 39,195 பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பட்ட ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க மேலே ஒரு 10 காலேஜில். ஸோ இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவன் பண்ணுவான், புரிஞ்சுக்காதவன் இன்னும் நீ காலேஜுக்கு போய் ஓடிட்டுருக்க வேண்டியதான். சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறுகள் ஆகலாம். நம்ம 3rd ரவுண்டுக்கு 2nd ரவுண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கீழே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களை கூப்பிடுவோம். இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.